ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருந்ததா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடனே கூட இருந்து என்றென்றும் நம்மை காண்கிறார். சமாதானமாக இருப்போம். எசேக்கியேல் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரை 5ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதியில் எசேக்கியேல் ஐயாவுக்கு கர்த்தர் சில சட்டதிட்டங்களை சொல்லுகிறார். அதாவது 390 நாள் அவர் ஒரு கடித்து படுத்திருக்கும் நிலை வரும், இப்படியெல்லாம் நடக்கும், நான் உனக்கு என்ன செய்ய போகிறேன் என்பதை குறித்து எசேக்கியேல் ஐயாவுக்கு கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேலரின் பாவங்களை எல்லாம், யூதர்களின் பாவங்களை எல்லாம், இதையெல்லாம் சுமக்கும்படியாக எசேக்கியேல் ஐயாவை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். அதற்கான வழிமுறைகளை கர்த்தர் சொல்லுகிறார், என்னென்ன செய்ய வேண்டும் என்று. இப்படியாக செங்கலை எடுத்து வைக்க வேண்டும், இருப்பு சட்டி வைக்க வேண்டும். இப்படி எருசலேமுக்கு ஊமையாக செங்கலில் எருசலேம் படம் வரைந்து வைக்க வேண்டும். இருப்பு சட்டியை அதை சுற்றிலும் முற்றுகை போட்டு படுத்திருக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லுகிறார். அதன்படியே எசேக்கியேல் ஐயா செய்ய அதையெல்லாம் கவனமாய் கேட்டுக்கொள்கிறார். அதோடு கூட இன்னும் சில சட்டத்திட்டங்களை கர்த்தர் சொல்கிறார். அது என்னவென்றால், நீ கோதுமையையும், அதாவது அந்த துன்பத்தை அனுபவிக்கும், அந்த நீதியை அனுபவிக்கும் நாட்களில் எசேக்கியேல் ஐயா எப்படி சாப்பிட வேண்டும் என்பதை குறித்து சொல்லுகிறார். அதாவது கோதுமையையும், வார்கோதுமையையும், சிறு பயிரையும், பெரும்பயிரையும், திணையையும், கம்பையும், இந்த 6 பொருட்களையும் ஒரு பாத்திரத்தில் போட்டு வை. அந்த 390 நாட்களும் 40 நாட்களும் அந்த பாட அனுபவிக்கிற அந்த நாட்களில் அதிலிருந்து மாவை எடுத்து பிசைந்து அப்பம் சுட்டு சாப்பிட வேண்டும் என்று சொல்லுகிறார். அதாவது ஒரு பாத்திரத்தில் இந்த 6 பொருட்களையும் போட்டு வை என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அப்படி என்றால் இவைகளை எல்லாம் கலந்து ஒரே அப்பமாக, அதாவது சிறு பயிறு, பெரும்பயிறு போன்ற இந்த 6 தானியங்கள், இதையெல்லாம் ஒன்றாய் சேர்த்து மாவாக அரைத்து வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த நாட்கள் முழுவதும் அதை எடுத்து எடுத்து ஐயா சமைத்து சாப்பிட வேண்டும். அதாவது ஒரு கழுத்து படுத்திருப்பது என்றால் இதனுடைய நிலை என்னவென்றால், எப்படி ஐயா இருந்திருக்கிறார் என்றால், படுக்கும் நிலையில், அதாவது நாம் காலையில் எழுகிறோம், எழுந்து நம் வேலைகளை எல்லாம் செய்து முடிக்கிறோம், இரவில் படுக்கிறோம். இரவில் படுக்கும் போதுதான் அவர் ஒரு திசை நோக்கி படுத்திருக்கிறார். 24 மணி நேரமும் படுக்கவில்லை. மற்ற நேரங்களில் அவர் நடந்து கொண்டிருக்கிறார், அவர் சமைக்கிறார், தானே சாப்பிடுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் அவர் நடந்து கொண்டிருந்திருக்கிறார், நடைமுறையாக இருக்கிறார் என்று தெரிகிறது. படுக்கையிலேயே அவர் படுத்திருக்கவில்லை, 24 மணி நேரமும் இல்லை. படுக்கும் நிலை, அதாவது இந்த உறக்க நேரத்தில் அவரால் எந்த பக்கமும் படுக்க முடியாது, இடது பக்கம் மட்டுமே படுக்கும்படியாக 390 நாள் ஏற்படுகிறது. சரீரத்தில் இது புதியதாக, அனுபவம் இல்லாதவர்களுக்கு இது புதிதாக தோன்றும். சரீரத்தில் முதுகெலும்பில் பாதிப்பு ஏற்படும் போது முதுகு தண்டு நடு பகுதியில் சில நேரங்களில் டிஸ்க் விலகுதல் என்று சொல்லுவார்கள். அப்படி விலகும் போது நேராக தலை சாய்த்து நம்மால், அதாவது முகம் மேலே தெரியும்படியாக நாம் மல்லாந்து படுக்கவே முடியாது. அமர்ந்து கொண்டே, படுக்கவே முடியாமல், படுத்தால் உடனே மயக்கம் வரும். அதனால் படுக்க முடியாத நிலையில் உட்கார்ந்து கொண்டே தூங்கும் நிலை இருக்கும். இப்படிப்பட்ட பாதிப்புகள் முதுகெலும்பில் பாதிப்பு ஏற்படும் போது இருக்கும். அதற்கு காரணம் அந்த எலும்பு நகர்வு. முதுகில் இருக்கிற 2 எலும்புகள், சிறு எலும்புகள் நடு மையத்தில் இருக்கும், அது விலகும் போது இப்படி நடக்கும். இது ஒரு நோய், இந்த காலத்திலும் சிலருக்கு வருகிறது. ஸ்பைனல் கார்டு என்ற அந்த பகுதியில், நடு மையத்தில் முதுகெலும்பில் ஏற்படுகிறது. அந்த டிஸ்க் விலகுவதினால், அந்த சிறு எலும்பு விலகுவதினால் பக்கத்தில் இருக்கும் தலைக்கு செல்லும் நரம்புகள், அந்த தலைக்கு செல்லும் ரத்தம் செல்லும் அந்த நரம்பு நசுக்கப்படும். இந்த எலும்பு நகர்ந்து அந்த பைப் போன்ற அந்த நரம்பை நசுக்குவதனால் இரத்த ஓட்டம் தலைக்கு செல்லாமல் தடைப்படும். கழுத்து நரம்பில் இரத்த ஓட்டம் தடைப்படும். முதுகெலும்பில் ஏற்படும் பாதிப்பு
அந்த ரத்தம் கழுத்து வழியாக தலைக்கு செல்லாமல் தடைப்படும். அதனால் என்ன நடக்கும் என்றால் மயக்கம் வரும். அவர்களால் நேராக படுக்கவே முடியாது, சுத்தமாக எந்த பக்கமும் படுக்க முடியாது. இப்படி ஒரு எலும்பில் ஒரு சிறு பகுதியில் ஏற்படுகிற சிறு நகர்வு இப்படிப்பட்ட பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். இப்படிப்பட்ட பாதிப்பு வந்தால் 6 மாதம், 1 வருடம், 3 வருடம், 4 வருடம், 3.5 வருடம் கூட இப்படி கூட இருக்கும். அந்த பாதிப்பு ஏற்படுகிறது. இன்னும் இது போன்ற பல பிரச்சனைகள் இருக்கலாம். மருத்துவத்தை பற்றி தெரிந்தவர்கள், மருத்துவர்களுக்கு இதை குறித்து தெரிந்திருக்கும். இப்படியெல்லாம் பாதிப்பு ஏற்படுவது இயல்பு. இதனால் பலர் தூங்க முடியாமல் அமர்ந்து கொண்டே தூங்கும் நிலை, சேரில் உட்கார்ந்தபடியாக, சாய்ந்தபடியாக தூங்கும் நிலையெல்லாம் இருக்கும். வருடக்கணக்காக இரவில் படுக்க முடியாது. பகலெல்லாம் நடப்பார்கள், வேலை செய்யலாம், வேலையும் அதிகமாய் செய்ய முடியாது, மிகவும் பலவீனமாய் இருப்பார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் ஏற்படுவது உண்டு. இப்படி பாதிக்கப்பட்டவர்களால் இந்த காரியத்தை சுலபமாக புரிந்து கொள்ள முடியும். பொல்லாத சாத்தான் மனிதனுடைய விக்கிரக ஆராதனை என்னும் பாவம் செய்தப்பட்டதினால் அவன் அந்த மனிதனின் முதுகெலும்பை தொடும்போது இப்படிப்பட்ட சரீர பாடுகள் உண்டாகும். பல வருட கணக்காக, மாத கணக்காக இப்படிப்பட்ட துன்பங்கள் ஏற்படுவது உண்டு. அது போலதான் இங்கு இப்பொழுது தியானித்த விஷயம் நேராக படுக்கவே முடியாத நிலை. ஆனால் எசேக்கியேலுக்கு சொல்லப்பட்டது வலது புறமும் இடது புறமும் படுக்க முடியாத நிலை, திரும்ப முடியாத நிலை. பகலில் வேலை செய்யலாம், நடக்கலாம், சிறு சிறு வேலைகள் தான் செய்யலாம், பலமாக செய்ய முடியாது. சின்ன சின்ன காரியங்கள், தன்னுடைய வேலைகளை செய்து கொள்ளும் அளவுக்கு தான் பலன் இருக்கும். ஒரு சிறு சிறு காரியங்களை செய்து கொண்டு, ஆனால் இரவில் படுக்க முடியாது. இப்படிப்பட்ட நிலை ஏற்படும். அது போன்ற துன்பத்தை தான் எசேக்கியேலு அனுபவித்திருக்கிறார். இப்படி உனக்கு நடக்கும், இன்னும் அவர் அனுபவிக்கவில்லை, இப்படி நடக்கும் என்று கர்த்தர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அந்த நாட்களில் நீ சாப்பிடுவதற்காக இந்த தானியங்களை எல்லாம் ஒரு பாத்திரத்தில் போட்டு வை என்று சொல்கிறார். அதையெல்லாம் ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒன்றாக வைத்துக் கொண்டு அதை மாவாக அரைத்து அதை அப்பமாக சுட்டு சாப்பிட வேண்டும். அதற்கும் அளவு கொடுக்கிறார் கர்த்தர். இவ்வளவுதான் சாப்பிட வேண்டும் என்று, ஒரு நாளைக்கு இவ்வளவு என்று. அதாவது 200 சேக்கல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, 20 சேக்கல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 20 சேக்கல் என்றால் 200 கிராமுக்கும் சற்று அதிகமா இருக்கும். 200 கிராம் மாவு அளவுக்கு எடுக்கப்பட்டு அது ஒவ்வொரு நாளுக்கும் அதுதான் ஆகாரம். இப்படியாக நீ சாப்பிட வேண்டும். தண்ணீரையும் ஹின் என்ற அளவின்படி குடிக்க வேண்டும். அதாவது ஒரு 600 ml அளவுக்கு, 600 மில்லி அளவுக்கு நீ தண்ணீரை குடித்துக் கொள்ளலாம். ஒரு நாளைக்கு இதுதான் உனக்கு ஆகாரம், தண்ணீர் என்று கர்த்தர் சொல்கிறார். இப்படி அளவின்படி இந்தந்த பொருட்களை தான் சாப்பிட வேண்டும் என்று திட்டமிட்டு இப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்று எசேக்கியேலுவுக்கு சொல்லுகிறார். எசேக்கியேலின் பாடுகள் எவ்வளவு பெரியது பாருங்க, எவ்வளவு பெரியது. அவரை எவ்வளவாய் அனுபவித்திருக்கிறார். இதையெல்லாம் அனுபவிப்பது என்பது எவ்வளவு கடினமான காரியம். கர்த்தர் மேல் வைத்த அன்பு வெளிப்பட வேண்டும் என்றால் இப்படி செய்ய வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் தாம் நேசிக்கிற பிள்ளைகளுக்கு பூங்கொத்தல்ல, சிலுவையை கொடுத்து பார்ப்பார். உண்மையாய் நீ என்னை நேசிக்கிறாயா? அதாவது அவர் மிகவும் நல்லவர், அவர் மிக 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 அன்புள்ளவர். அதே அன்பை நம்மிடம் எதிர்பார்க்கிறார். நாம் அன்பு கூற வேண்டும். அவரை உண்மையாய் நேசிக்கிறோமா என்று பார்க்கிறார். அப்படி நாம் அவரை நேசித்தால் அவர் நமக்கு கொடுக்க போகும் பெரிய காரியங்கள், நன்மைகள், நம் வாழ்வில் ஏற்பட போகிற காரியங்கள், அதையெல்லாம் நம்மால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு உயர்வாய் தருவார். நம்மால் அதை நினைத்து கூட பார்க்க முடியாது. அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு உயர்வு, அவ்வளவு சமாதானமான காரியங்கள் நம் வாழ்க்கையில் ஆண்டவர் தருவார். இவ்வுலக வாழ்க்கையில் மட்டுமல்ல, இங்கும் கிடைக்கும், பரலோகத்திலும் கிடைக்கும். அங்கு போய் பார்த்தால்தான் அவர் கொடுக்கும் மேன்மையை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அங்கு போய் பார்த்த பின்பு கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தீர்க்கதரிசிகளை ஆசீர்வதிக்கும் போது, முக்கியமாக எசேக்கியேலை நாம் போய் பார்க்கிறோம், பரலோகத்திற்கு சென்ற பின்பு பார்க்கிறோம் என்றால் எப்படி இருக்கும்? ஐயோ,
நமக்கும் இப்படிப்பட்ட பாடுகளை சுமக்கும் பாக்கியம் இருந்தால் எவ்வளவு நலமா இருக்கும் என்று அங்கு போய் நமக்கு ஏக்கம் வரும். அந்த அளவுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு, தம்முடைய தீர்க்கதரிசிகளுக்கு அவர் தருவார். இப்படி ஒவ்வொரு நாளும் தண்ணீர் குடித்து ஆகாரம் சாப்பிடுவாயாக. அந்த அப்பத்தை சுடும்போது வரட்டியினால், மாட்டு சாடினால் செய்யப்பட்ட வரட்டியினால் சுட்டு அதை நீ சாப்பிடுவாயாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படியாக எசேக்கியேல் ஐயாவுக்கு கர்த்தர் கட்டளை கொடுக்கிறார். இப்படியெல்லாம் நீ செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். அதற்கு எசேக்கியேல் ஐயா சம்மதிக்கிறார். இது எல்லாம் நீ சமைத்து சாப்பிடுவது இஸ்ரவேலர் கண்களுக்கு முன்பாக நடக்க வேண்டும். அவர்கள் பார்க்கும்படி நீ இதையெல்லாம் செய்து சாப்பிட வேண்டும். இந்த பாடுகளை எல்லாம் அவர்கள் கண்கள் முன்பாக நீ செய்ய வேண்டும். அவர்கள் பார்க்கும்போது நீ இதையெல்லாம் நீ செய்து காட்ட வேண்டும். இப்படி நடந்து கொள்ள வேண்டும். இந்த துன்பத்தை எல்லாம் அவர்கள் கண்களுக்கு முன்பாக நீ அனுபவிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மறந்து விடக்கூடாது. நான் உன்னை திரும்பி படுக்க முடியாதபடிக்கு கயிறுகளால் கட்டுவேன் என்று கர்த்தரே சொல்லியிருக்கிறார். சாத்தான் எசேக்கியேல் ஐயாவை ஆளுகை செய்யும்படி கர்த்தர் அனுமதித்து அனுப்புகிறார். எப்படி யோபு ஐயாவுக்கு சாத்தான் வந்து சோதிக்க வந்தானோ, கர்த்தர் அனுப்பினாரோ, அதே போல யோபு ஐயா பரிசுத்தவான், அவர் மீற மாட்டார் என்று தெரிந்துதான் அனுப்பினார் கர்த்தர். அப்படியே நடந்தது. அதே போல எசேக்கியேல் ஐயாவுக்கும் நடக்கிறது. இதை தான் செய்ய போகிற காரியத்தை, உன் வாழ்க்கையில் நான் இதை செய்ய போகிறேன் என்று கர்த்தர் இந்த காரியத்தை எல்லாம் அவருக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு அவமானத்திற்குரிய ஒரு நிலை, ஒரு மாட்டு சாணினால் செய்யப்பட்ட ஒரு வரட்டியினை வைத்து அடுப்பில் எரித்து அதில் சமைத்து சாப்பாட்டை சாப்பிடுவது என்பது மிகவும் வேதனையான ஒரு தீட்டுள்ள ஒரு காரியம். அப்படி இதையெல்லாம் பார்க்கும்போது அவர்கள் இஸ்ரவேலர்களுக்கு இப்படிப்பட்ட தண்டனை தருவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்கள் அந்நியர்களிடம் விரட்டி விடப்பட்டு அவர்கள் அங்கு போய் துன்பத்தை அனுபவிப்பார்கள். தீட்டுள்ளதாக தங்கள் அப்பங்களை சாப்பிடுவார்கள். அப்படி என்றால் விக்கிரக ஆராதனைக்காரர்கள் மத்தியில் போய் இவர்கள் வாழ்ந்து அவர்களோடு சேர்ந்து அவர்கள் மிகவும் துன்பப்படுவார்கள் என்று பொருள். கர்த்தர் நியாயம் தீர்ப்பேன் என்று சொல்கிறார். ஒரு தீர்க்கதரிசிக்கு ஒரு காரியத்தை செய்ய வைத்து அதை அப்படியே அந்த ஜனங்களுக்கு செய்கிறார் கர்த்தர். தீர்க்கதரிசி படும் பாட்டிற்கு காரணம் அந்த ஜனங்கள். அதனால் இவருக்கு முதலில் செய்து காண்பித்து இதை போல ஊமையாக எசேக்கியேல் ஐயாவுக்கு செய்து காண்பித்து நிஜமாக இஸ்ரவேலுக்கு கர்த்தர் நியாயத்தை கொடுக்கிறார். பின்னும் மனுபுத்திரனே, அப்பமும் தண்ணீரும் அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் குறையவும். எப்படி எசேக்கியேல் ஐயாவுக்கு உணவு போதுமான அளவு அவருக்கு கிடைக்கவில்லை, கொஞ்சமாக குறைவாக சாப்பிட்டு குறைவாக தண்ணீர் குடித்து அவர் வாழ்கிறார். அது போல இஸ்ரவேலர்கள் அந்நியர் தேசத்தில் விரட்டப்பட்டு அப்பம் குறைவாகவும் தண்ணீர் குறைவாகவும் குடித்து வாழ்வார்கள். போதுமான அளவு கிடைக்காது. அவர்கள் திடுக்கிடவும் தங்கள் அக்கிரமத்தில் வாடி போகவும் அவர்கள் செய்த பாவத்திற்கு ஏற்ற தண்டனையை நான் அவர்களுக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேலர் படப்போகிற பாடுகளை எல்லாம் எசேக்கியேல் ஐயா மூலமாக செய்து காட்டுகிறார் கர்த்தர். எசேக்கியேல் ஐயா செய்வதை எல்லாம் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் உங்களுக்கு நடக்க போகிறது. நேரடியான செயல்முறையாக செய்து காட்டுகிறார். சொல்வதை காட்டிலும் ஒரு தீர்க்கதரிசி மூலமாக செயல்முறையாக செய்து காட்டுகிறார் இஸ்ரவேலருக்கு கர்த்தர். இப்படிதான் உங்களுக்கு நடக்க போகிறது என்று. இப்படி செய்து அவர்களுக்கு நான் திடுக்கிட பண்ணுவேன். திடுக்கிடுதலும் பயங்கரங்களும் உண்டாகும். அவர்கள் தங்கள் அக்கிரமத்தில் வாடி போவார்கள். அவர்கள் அளவோடு உணவு சாப்பிட்டு பற்றாக்குறையாக தண்ணீர் குடித்து திடுக்கிடுதலோடு அவர்கள் வாழ்வார்கள். அவர்கள் செய்த அக்கிரமத்திற்கு நான் நியாயம் தீர்ப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எசேக்கியேல் 5ஆம் அதிகாரம். இதற்கு பின்பு இன்னும் சில கட்டளைகளை கர்த்தர் சொல்லுகிறார் எசேக்கியேல் ஐயாவுக்கு. அதாவது அந்த 390 நாட்கள் இஸ்ரவேலருக்காக எசேக்கியேல் ஐயா பாட அனுபவிக்கும் அந்த ஒரு கழுத்து படுக்கும், இடது பக்கம் ஒரு கழுத்து படுக்கும் அந்த நாட்கள் முடியும் போது என்ன செய்ய வேண்டும் என்று
கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது எசேக்கியேல் ஐயா தன்னுடைய தலைமுடியையும் ஒரு ஷேவ் பண்ணுகிற ஒரு கத்தியை வாங்கி தலைமுடியையும் தன் தாடியையும் எடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அந்த முடிகளை நறுக்கி எடுக்க வேண்டும். அதை எடுத்து அதை தராசிலே நிறுத்து பங்கிட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த முடியை எடுத்து தராசிலே எடை போட வேண்டும். அதை 3ஆக பிரித்து வைக்க வேண்டும். 3இல் ஒரு பங்காக அந்த மொத்த எடையில் 3ஆக பிரித்து சமமாக வைக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது முடி என்பது ஆவிக்குரிய பொருளில் கர்த்தருடைய முடி என்பது கர்த்தருடைய ஜனங்களை குறிக்கிறது. கர்த்தருடைய ஜனங்களை குறிக்கிறது. தலைமுடி என்பது ஒரு மனிதனுக்கு மகிமை புகழ்ச்சிக்குரிய காரியம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது ஒரு மனிதன் மொட்டை தலையாய் இருப்பது அவமானமாக நினைக்கிறோம். தலைமுடி கருகரு என்று அழகாக இருந்தால் அது புகழ்ச்சி. அது புகழ்வார்கள். தலைமுடியை பாரு எப்படி இருக்கிறது என்று சொல்வார்கள். தலைமுடி என்பது ஒரு மனிதனுக்கு புகழ்ச்சிக்குரிய காரியம். அது மரியாதைக்குரிய ஒரு புகழ்ச்சிக்குரிய மேன்மையான மகிமையான காரியம். கர்த்தருடைய மகிமை மனிதர்கள். கர்த்தருக்கு நம் முடியை போல மகிமையா இருக்கிறோம். அதே போல வயதானவர்கள் தலைமுடி நரைக்கும் போது வேத வசனம் சொல்லுகிறது, நாம் அல்ல, நரைமுடி ஒரு மனிதனுக்கு கௌரவம், அது மகிமையா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் நரைமுடியை பார்க்கும்போது ஒருவர் நரைத்த முடியோடு ஒருவர் வந்தால் இளையவர்களாய் இருப்பவர்கள் எழுந்து நிற்பார்கள். அவரை பார்த்தால் தலைமுடி நரைத்திருக்கிறது, பார்த்தால் பெரியவர் போல இருக்கிறார் என்று எழுந்து நிற்பது வழக்கம். பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்கும் முறை அது. இது நியாயப்பிரமாண காலத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. நமது கலாச்சாரத்திலும் அந்த பண்பு உண்டு. பெரியவர்கள் வந்தால் சிறியவர்கள் எழுந்து நிற்பார்கள். நரைமுடி என்பது ஒரு மனிதனுக்கு மகிமையாய் புகழ்ச்சிக்குரிய காரியமாய் இருக்கிறது. இப்படி அந்த புகழ்ச்சிக்குரிய காரியம் என்றால் கர்த்தருக்கு மகிமை கர்த்தருடைய ஜனங்கள். கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தரை நேசித்து அவருக்கு எந்த அளவுக்கு கீழ்ப்படுகிறார்களோ, எந்த அளவுக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறார்களோ அது கர்த்தருக்கு புகழ்ச்சியா இருக்கிறது, கர்த்தருக்கு மகிமையா இருக்கிறது. நாம் எந்த அளவுக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தருக்கு மகிமையை செலுத்துகிறோம். கர்த்தருக்கு புகழ்ச்சி உண்டாக நாம் வாழ வேண்டும். கர்த்தருடைய மகிமையாக்காக தான் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமையை ஏற்படுத்துகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். இதுதான் நீதி. இப்படி இருக்க எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஐயா தம்முடைய மகிமையான அந்த முடி தலைமுடியை எடுத்துவிட்டு அதை 3 பங்காக பிரித்து வைக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதை போல செய்து அந்த 3இல் ஒரு பங்கை எடுத்து முற்றுகை போடும் அந்த 390 நாட்கள் முடிந்த பின்பு, எசேக்கியேல் ஐயா இடதுபுறம் சாய்ந்து படுத்திருப்பார் அல்லவா, இஸ்ரவேலர்களுக்காக முற்றுகை போட்டுக்கொண்டு அந்த செங்கலுக்கு முன்பாக. அந்த 390 நாள் முடிந்த பின்பு எசேக்கியேல் ஐயா அந்த முடியை எடுத்துக்கொண்டு போய் 3இல் ஒரு பங்கு முடியை எடுத்துக்கொண்டு எருசலேம் நகரத்தின் நடு மையத்தில் போய் அதை சுட்டெரித்து போட வேண்டும், அந்த முடியை எரித்து விட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னொரு 3இல் ஒரு பங்கு, இன்னொரு பங்கு இருக்கிறது அல்லவா, 2வது பங்கு, அதை எடுத்து நறுக்கி விட வேண்டும். கத்தியினால் நறுக்கி துண்டு துண்டாக நறுக்கி விட வேண்டும். இன்னொரு 3வது பங்கு, 3இல் ஒரு பங்கில் 3வது ஒரு பங்கு இருக்கிறது அல்லவா, அதை எடுத்து காற்றில் தூற்றி விட வேண்டும், காற்றில் பறக்க விட வேண்டும். இப்படியாக செய்ய வேண்டும் என்று எசேக்கியேல் ஐயாவுக்கு கர்த்தர் சொல்லுகிறார். அந்த 390 நாட்கள் அவர் ஒரு கழித்து படித்த பின்பு எழுந்திருந்து இந்த காரியத்தை அதன் பின்பு செய்ய வேண்டும். இப்படி ஐயா செய்த பின்பு கர்த்தர் அந்த முடியின் பின்னே பட்டயத்தை உருவுவேன் என்று சொல்லுகிறார். இது எவ்வளவு ஆச்சரியமான காரியமா இருக்கிறது. கர்த்தர் பட்டயத்தை உருவுவாராம். அப்படி என்றால் அங்கு ஒரு நியாய தீர்ப்பு கொடுக்கப்படுகிறது. முதல் பங்கு நடுமையத்தில் எரிக்கப்படுகிறது. எருசலேமின் நடுமையத்தில் எசேக்கியேல் ஐயாவின் 3இல் ஒரு பங்கு முடி எரிக்கப்படுகிறது. அப்படி என்றால் 3இல் ஒரு பங்கு இஸ்ரவேலர்கள் அங்கு எரித்து கொல்லப்பட போகிறார்கள் எருசலேமில்.
அடுத்த மூன்றில் ஒரு பங்கு முடி வெட்டப்படுகிறது. அப்படி என்றால் பட்டயத்தினால் வெட்டி மூன்றில் ஒரு பங்கு ஜனங்கள் அழிய போகிறார்கள். அடுத்த மூன்றில் ஒரு பங்கு காற்றில் பறக்க விடப்படுகிறது. அந்த மூன்றாவது பங்கு முடிக்கு உவமையாக மூன்றில் ஒரு பங்கு இஸ்ரவேலர்கள் சிறையிருப்புக்கு செல்வார்கள், வெளியே செல்வார்கள், மற்ற தேசங்களுக்கு சிதறடிக்கப்படுவார்கள் என்று பொருள். சிறை பிடிக்கப்பட்டு கொண்டு போகப்படுவார்கள். இப்படி செய்துவிட்டு அதில் கொஞ்சம் மாத்திரம் அதற்கு முன்பாகவே, இதையெல்லாம் செய்து முடிப்பதற்கு முன்பாகவே அதில் கொஞ்சம் மாத்திரம் எடுத்து உன் வஸ்திரத்தின் ஓரத்தில் முடிந்து வை என்று கர்த்தர் சொல்கிறார். கொஞ்சம் மட்டும் எடுத்து உன் துணியில், நீ அணிந்திருக்கும் துணியில், எசேக்கியேல் அணிந்திருக்கிற அந்த துணியின் ஒரு முனையில் கொஞ்சம் முடிந்து வை என்று கர்த்தர் சொல்கிறார். அதில் கொஞ்ச ஜனங்களை கர்த்தர் மீதியாக எருசலேமில் வைப்பார். முற்றிலும் அழித்து போடாமல் கொஞ்சம் பேர் மாத்திரம் தப்பித்து இஸ்ரவேலில் இருப்பார்கள், அந்த தேசத்திலேயே யூதாவிலேயே இருப்பார்கள் என்று கூறும். கொஞ்சம் பேர் மட்டும். பின்னும் அதில் கொஞ்சம் எடுத்து, அதிலிருந்து கொஞ்சம் எடுத்து அதை நீ அக்கினியால் சுட்டெரித்து விடு என்று கர்த்தர் சொல்கிறார். அதிலிருந்தும் கொஞ்சம் எடுக்கப்பட்டு அக்கினியால் சுட்டெரிக்கப்படுமா. அதே போல இஸ்ரவேலர்கள் சுட்டெரிக்கப்படுவார்கள். இப்படி எசேக்கியேல் செய்த பின்பு கர்த்தர் கட்டளை கொடுக்க தேவதூதர்கள் சென்று இஸ்ரவேலர்களை அழித்து போடுவார்கள், தீயவர்களை, கர்த்தருக்கு விரோதமாய் அக்கிரமம் செய்தவர்களை. அதற்கு பின்பாக இஸ்ரவேலருக்கு விரோதமாக எசேக்கியேல் இந்த காரியத்தை செய்த பின்பு இஸ்ரவேலருக்கு விரோதமாக அக்னி புறப்பட்டு சென்று அவர்களை அழித்து போடும். கர்த்தராகிய ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இதுவே எருசலேம், இதுதான் எருசலேம். புறஜாதிகளின் நடுவே நான் அந்த தேசத்தை வைத்தேன், அதை சுற்றிலும் தேசங்கள் இருக்கிறது, எருசலேமை சுற்றிலும் தேசங்கள் இருக்கிறது. இந்த எருசலேமானது புறஜாதிகளை காட்டிலும் என் நியாயங்களை தள்ளி போட்டது. புறஜாதியாரே பரவாயில்லை என்று சொல்லும் அளவுக்கு அவர்களை விட இவர்கள் அக்கிரமம் செய்தார்கள். அவர்களே என் வார்த்தைகளை கை கொள்ளுகிறார்கள். என்னை அறியாத ஜனங்கள் புறஜாதியார்களே பரவாயில்லை என்று சொல்லும் அளவுக்கு இவர்கள் அதிலும் கெட்டவர்களாக, இவர்கள்தான் பரிசுத்தமாய் அதிகமாய் இருந்திருக்க வேண்டும், ஆனால் புறஜாதிகளே பரவாயில்லை என்று சொல்லும் அளவுக்கு இவர்கள் அதிலும் கேடாக, அதிகமாய் கேடாக நடந்து கொண்டார்கள், அக்கிரமம் செய்தார்கள். அவர்களை விட இவர்கள் நியாயங்களை மீறி நடந்தார்கள். அவர்கள் மீறுவது கொஞ்சம், இவர்கள் மீறுவது அதிகம் என்று சொல்லும்படியாக நீதி நியாயங்களை விட்டு விட்டார்கள். தங்களை சுற்றிலும் இருக்கிற மற்ற தேசங்களை விட கர்த்தருடைய கட்டளையை அதிகமாய் மாற்றி போட்டார்கள். அவர்கள் செய்த அக்கிரமத்தை விட இவர்கள் அக்கிரமம் பெரிதாய் இருக்கிறது. கர்த்தருடைய கட்டளைகளையே மாற்றி போட்டார்களா? அவர்கள் என் நியாயங்களை வெறுத்து என் கட்டளைகளை கை கொள்ளாமல் போனார்கள். என் நியாயத்தை அவர்கள் விரும்பவில்லை. கர்த்தர் தந்த கட்டளைகளையும் நியாயங்களையும் விரும்பாமல் அதை விட்டு விட்டார்கள். விருப்பமில்லை அவர்களுக்கு கீழ்ப்படிவதற்கு. அதெல்லாம் என்ன, அதை எதிர்த்து வேண்டாம் என்று. இப்படிப்பட்ட ஒரு மனநிலை இஸ்ரவேலருக்கு இருந்தது. அது நிமித்தமே இப்படிப்பட்ட கர்த்தருடைய நீதி நிறைவேறுதலாக அவர்களுக்கு நியாய தீர்ப்பு தண்டனை வருகிறது. இது எவ்வளவு பெரிய பாவமா இருக்கிறது. கர்த்தர் மிகவும் நல்லவர். அவர் நம்மிடத்தில் நன்மையை எதிர்பார்க்கிறார். அவர் பிள்ளைகளாகிய நாமும் நல்லவர்களாக இருக்க வேண்டும். தீமையையும் கெட்ட எண்ணங்களையும் அடங்காத தன்மையையும் முரட்டு குணத்தையும் விட்டுவிட வேண்டும். கர்த்தர் பெரியவர், அவர் நல்லவர், அவருக்கு கீழ்ப்படிந்து நடப்போம். இந்த வேத வசனங்கள் கர்த்தருடைய கோபம் எப்படிப்பட்டது என்பதை வெளிப்படுத்துகிறது. கவனித்து பார்ப்போம். தொடர்ந்து வேத வசனங்களை தியானிப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்படுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாறனாக.